ஜிங்க் ஃபேமிலியில இருக்கவங்க என்ன எலிமெண்ட் அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், பட் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அந்த ஃபேமிலி மட்டும், அந்த ஃபேமிலி பார்த்தா சின்ராஸ் ஃபேமிலின்னு ஆக்சுவலி நம்ம ரெகுலர் கிளாஸ்ல செல்லமா சொல்லுவோம். வெல்கம் மக்கள்ஸ், ஒரு குட்டி கிளாஸ். ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, தே ஆர் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், பட் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். தட்ஸ் அ பாயிண்ட். ஏன் கிடையாது, அது மட்டும் தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். சி மக்கள்ஸ், இப்போ ஜிங்க் இருக்கா அப்படின்னா ஜிங்கோடைய வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடத்துற அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, D10S2 சரியா. கேட்மியம் மெர்குரிக்கு அதே மாதிரி எடுத்துக்கலாம். இது ஜிங்கோட நியூட்ரல் ஸ்டேட். இப்போ இதுவே ஜிங்க் பிகம் 2+ வச்சுக்கோ, ஜிங்க் பிகம் 2+, விச் மீன் ஜிங்க் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணிட்டான். இப்போ கான்ஃபிகரேஷன் D10, அதாவது டி ஒரு நியூ கிரவுண்ட் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, இல்ல அயானிக் ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, D10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்கணும். அதாவது டிரான்சிஷன் நாட் பாசிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா அந்த 5 பாக்ஸ் இருக்கும்ல, அதை நான் கோடு மாதிரி போட்டுக்கிறேன். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கா. இப்போ எனர்ஜியை பாஸ் பண்றோம் இங்க இருக்க எலக்ட்ரான் மேல அப்படின்னா இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும் அந்த எலக்ட்ரான். டிடி டிரான்சிஷன் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லுவோம், டிடி டிரான்சிஷன். இப்ப அதுவே கீழே ஒரு 2 6 எலக்ட்ரான் கீழே நிரம்பிட்டான், மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுனா ஒரு 4 எலக்ட்ரான் ஃபில் பண்றேன். கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனா இருக்கும் பொழுது ஆல் ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆக்குபைடு. அப்போ எனர்ஜி கெயின் பண்ணும் பொழுது ஒரு எலக்ட்ரான் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. தட்ஸ் கால்ட் டிடி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜிங்க் ஃபேமிலிக்கு மட்டும் கிடையாது, ஏன்னா நியூட்ரல் ஃபார்ம்லயும் D10 தான். அயானிக் ஃபார்ம்ல அந்த 2 எலக்ட்ரான் எஸ்ல இருந்து தான் வெளியே போகும், டில இருந்து போகுது. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், அதை வெளியே விட மாட்டான். இப்போ அதுவே வந்து ஏஜி எடுத்துக்கோங்களேன், ஏஜி இருக்கான்ல, ஏஜி பிளஸ் பாத்தீங்கன்னா இவனும் என்ன கான்ஃபிகரேஷன், D10 கான்ஃபிகரேஷன் தான். ஆனா இந்த ஃபெல்லோ என்ன பண்ணுவான், டிரான்சிஷன் எலிமெண்ட் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்ப ஏஜி இன்னொரு எலக்ட்ரானை லூஸ் பண்றச்ச இட் பிகம் D9. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஏதோ ஒரு வகையில பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப D9னா ஒரு ஸ்பேஸ் எம்டி இருக்கு, அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆக முடியும். ஸோ டிரான்சிஷன் இங்க பாசிபிள் இவனை பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க நியூட்ரல் ஸ்டேட், அயானிக் ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவனால டிடி டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆக முடியாது, எலக்ட்ரான் டிரான்சிஷன்ல இன்வால்வ் ஆக முடியாது. தட்ஸ் வை என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிங்க் ஃபேமிலியில இருக்கவங்க என்ன எலிமெண்ட் அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ், பட் நாட் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அந்த ஃபேமிலி மட்டும், அந்த ஃபேமிலியை பார்த்தா சின்ராஸ் ஃபேமிலின்னு ஆக்சுவலி நம்ம ரெகுலர் கிளாஸ்ல செல்லமா சொல்லுவோம். ஏன் அப்படின்னா என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு, நீ போட்டோ எடுப்பா அப்படின்னு சரத்குமார் ஒரு படத்துல ஒரு சீன்ல சொல்லுவாரு. சோ அந்த இடத்துல வந்து ஒதுக்கப்படுற சரத்குமார் தான் இங்க நம்ம டி பிளாக்ல ஒதுக்கப்படுற இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட். நான் டிரான்சிஷன் எலிமெண்ட், டிரான்சிஷன் எலிமெண்டே கிடையாது இவன் டி பிளாக் எலிமெண்ட், ஆனா டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஓகேவா? சோ தேங்க்யூ, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.